அதனால இந்த பிளானட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நேர்கோடுங்கிறது கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டெலஸ்கோப்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த டெலஸ்கோப்பில் வந்து ஒன்று சேட்டனை நோக்கி இருக்கும், அதன் வழியாக வீனஸை அந்த சேட்டனை நோக்கி உள்ள ரிங்ஸை பார்க்கலாம். அது பக்கத்தில் வீனஸ் இருக்குது, வீனஸை பார்க்கலாம். பளிச்சுன்னு வேணுங்கனுக்கே தெரியும். நீங்கள் டெலஸ்கோப் வழியாக பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பாக இருந்தால் வீனஸ் வந்து ஒரு பிறையாக தெரியும். பிறையாக இருக்குது இருக்கோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பிறையாக தெரியும். ஜூபிட்டரை சுற்றிலும் உள்ள ஒரு 4 துணைக்கோள்கள் மூன்ஸ் அது வந்து நீங்கள் பார்க்கலாம். மற்ற இந்த யுரேனஸையோ இல்லை நெப்டியூனையோ வெறுங்கனால அல்லது சின்ன தொலைநோக்கினாலேயோ பைனாக்குலர்னாலே பார்க்கவே முடியாது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். மார்ஸ் வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மேலே எழுதும் பொழுது நல்லா நீங்கள் பார்க்கலாம், நல்லா சிவப்பாக தெரியும். அது அந்த புதன் அப்படிங்கிறது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொன் கிடைக்காலும் புதன் கிடைக்காது. ஏன்னா புதனை பார்க்குறதுக்கு ரொம்ப அரிது. ஏன்னா சூரியனோடையே சுற்றிட்டு இருக்கும், மேலேயே வராது. மற்றெல்லாம் மேலே வரும். இந்த சூரியன் மறைகிறதுக்கே மறைஞ்சிடுது. அதனால் எப்பயாவது அந்த பெஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸில் புதனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இப்போ இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாமே இப்போ இந்த இடத்துல பாதையெல்லாம் அமைச்சிருக்கோம். அதில் வந்து நான் ஒவ்வொரு டெலஸ்கோப்பும் இருக்குது. வரிசையில் நின்று அப்படியே ஒவ்வொரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அப்படி பார்த்துட்டு அப்படியே நகர்ந்துடணும்.